தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 to 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 to 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவையின் 16வது சட்டமன்ற கூட்டத்தொடரில் 14,300 கோடிக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக அறிவிப்பு. புதுவையில் மேலும் 1000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும். ஆளுநர் கைலாஷ்நாதன் தகவல். எதிர்வரும் 31ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு சட்டமன்றம் கூட்டப்படும். தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அறிவிப்பு. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும். பல்கலைக்கழக மாணவர் அமைப்பினர் உறுதி. இனி விரிவான செய்திகள். புதுவையில் 16வது சட்டசபை கூட்டப்பட்ட நிலையில் நிதி அமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 14,300 கோடிக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். புதுச்சேரி சட்டமன்ற கூட்டத்தொடர் 24ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி 14,300 கோடிக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி எப்போதும் வரியில்லாத பட்ஜெட்டை தாக்கல் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ள நிலையில் அதேபோல இந்த முறையும் வரியில்லாத பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். முதியோர் உதவித்தொகை, மகளிர் நலத்திட்டம், இளைஞர் வேலைவாய்ப்பு, உள்கட்டமைப்பு மேம்பாடு, புதிய நலத்திட்ட உதவிகள் உட்பட பல முக்கிய அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். அதன்படி புதுச்சேரியில் கிராமப்புற மக்களுக்கு நடமாடும் நூலகங்கள் அமைக்கப்படும் என்றும் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் விதமாக பயிற்சி வகுப்புகள் அளிக்கப்படும் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்த அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அதிக மகசூல் தரும் உயர்ரக பயிர் வகைகள் மற்றும் நிலக்கடலை விதைகள் இலவசமாக விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்றும் கூறினார். மேலும் சிறிய அளவில் எண்ணெய் ஆலைகள் அமைக்க நிதியுதவி அளிக்கப்படும் என்றார் அவர். மேலும் 8,500 விவசாயிகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் வேளாண் துறையின் அனைத்து சேவைகளும் இணையதளத்தில் வெளியிடப்படுவதாகவும் தெரிவித்தார். அதேபோல கால்நடை வளர்ப்புகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக தெரிவித்த முதலமைச்சர், புதுச்சேரி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தற்போது வழங்கப்படும் அரிசி அளவை மாற்றி அமைத்து அரிசியுடன் கூடிய கோதுமை மாவு, துவரம்பருப்பு, சர்க்கரை, நெய் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தொகுப்பாக வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் ஆதிதிராவிட பழங்குடியின மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கப்பட்டு வரும் நிலையில் நடப்பாண்டில் மேலும் 15,000 மாணவர்களுக்கு கூடுதலாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பழங்குடியின மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்படும் என்றும் ஆதிதிராவிடர் மாணவர்களுக்காக தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் 2 புதிய விடுதிகள் கட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், இளைஞர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்தும் விதமாக தகவல் தொழில்நுட்ப மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்கள் மூலம் 150 இளைஞர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் உதவித்தொகையுடன் 12 மாத காலம் டிஜிட்டல் பயிற்சி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதுவையில் 1000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தலைமையில் தொடங்கியது. இதில் பங்கேற்று உரையாற்றிய ஆளுநர் கைலாஷ்நாதன், கடந்த 5 ஆண்டுகளில் தகுதி மற்றும் வெளிப்படைத்தன்மை அடிப்படையில் 4,160 அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் சுமார் 1000 புதிய அரசு பணியிடங்கள் எழுத்துத் தேர்வு மூலம் நிரப்பப்படும் என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அரசு பணியாளர் தேர்வுகளை விரைவாகவும் வெளிப்படையாகவும் நடத்த புதுச்சேரி தேர்வாணையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். புதுச்சேரி பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்த அவர், இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம் இடையே 436 கோடியில் உயர்மட்ட சாலை அமைத்தல், 20 புதிய பேருந்துகள் வாங்குதல் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். மேலும் புதுச்சேரி விமான நிலையத்தை 4,800 கோடியில் விரிவாக்கம் செய்ய உள்ளதாகவும், உழவர்கரை தட்டாஞ்சாவடியில் 725 கோடியில் தகவல் தொழில்நுட்ப பொருளாதார மண்டலம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்தார். புதுவை சட்டசபை 31ஆம் தேதி வரை
6 நாட்கள் நடத்தப்படும் என தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தலைமையில் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சட்டமன்ற கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது என்றும் இதில் 31ஆம் தேதி பிற்பகல் 1:30 மணி வரை சட்டமன்ற கூட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். 26ஆம் தேதி மிலாது நபி விடுமுறை என்பதால் 24, 25, 27, 28, 29 மற்றும் 31 ஆகிய நாட்களில் சட்டமன்றம் நடைபெறும் என்றும் ஒட்டுமொத்தமாக 6 நாட்கள் சட்டமன்றம் நடைபெறும் என்று அவர் கூறினார். அதன் பிறகு கேள்வி பதில் நேரத்தோடு மீண்டும் சட்டசபை கூட்டப்படும் என்றும் அதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றார் அவர். புதியதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள 14 சட்டமன்ற உறுப்பினர்களின் கன்னி பேச்சுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த மானிய கோரிக்கையாக தான் அந்த அமைச்சர்கள் அவங்களுடைய டிமாண்ட்லாம் அறிமுகப்படுத்துறது இதெல்லாம் 2 மணி நாளில் முடிஞ்சிடும். 31ஆம் தேதி நாங்கள் பில் பாஸ் பண்ணி முடிச்சிடுவோம். அதோட அது முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் மீண்டும் சட்டமன்றத்தை நாங்கள் கூட்டுவோம் கேள்வி பதிலோட. இப்போ இந்த நாட்களில் கேள்வி பதில் இல்லை. கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என பல்கலைக்கழக மாணவர் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நிதி மேலாண்மை மற்றும் அடிப்படை வசதிகள் குறைபாட்டை கண்டித்து அகில இந்திய வித்யார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பினர் 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் மாணவர்களின் கோரிக்கை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் தங்கள் குறைகளை அதிகாரப்பூர்வ மற்றும் உரிய வழிகள் மூலம் தெரிவிக்க வேண்டும் என்றும் விதிமுறைகளுக்குட்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என பல்கலைக்கழக அகில இந்திய வித்யார்த்தி பரிஷத் அறிவித்துள்ளது. அதன் தலைவர் சூர்யா இதுகுறித்து செய்தியாளர்களிடம் கூறுகையில், கோரிக்கைகள் குறித்து பேச துணைவேந்தரை சந்திக்க முயற்சி செய்தும் அவருடன் பேச முடியவில்லை என்றும் துணைவேந்தர் அறை புதுப்பிப்பு, புதிய கார் வாங்குதல் என கோடிக்கணக்கில் பணம் செலவு செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். பல்கலைக்கழகத்தில் இவ்வளவு குறைகள் உள்ளபோது துணைவேந்தர் அறை புதுப்பிப்பு, கார் வாங்க கோடிக்கணக்கில் செலவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பிய அவர், தங்கள் கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். சட்டமன்ற நடவடிக்கைகளில் ஆளுநர் தலையீடு இருப்பது ஜனநாயகத்திற்கு புறம்பானது என எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி 16வது சட்டப்பேரவையின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. இதில் பங்கேற்ற திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், சட்டப்பேரவைக்கு உரை நிகழ்த்த வருகை புரிந்த துணைநிலை ஆளுநரை தற்காலிக சபாநாயகர் வரவேற்றது இந்தியாவிலேயே இது முதன்முறை என்று குறிப்பிட்டார். தற்காலிக சபாநாயகர் சபையை கூட்டினால் பங்கேற்க மாட்டோம் என கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் சட்டப்பேரவையை புறக்கணிக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டதன் பேரில் பேரவை கூட்டத்தில் பங்கேற்றதாக கூறினார். சட்டசபை கூட்டத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டுமென திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கோரிக்கை விடுத்த நிலையில் அந்த கோரிக்கையை நிறைவேற்றிய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் மாநில நிர்வாகத்தில் ஆளுநரின் தலையீடு இருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம் என்றும், ஆனால் முதலமைச்சர் அனுப்பும் கோப்புகளை முடக்கி வைத்து தற்போது சட்டமன்ற நடவடிக்கைகளில் ஆளுநர் தலையீடு என்பது ஜனநாயகத்திற்கு நல்லது அல்ல என்றும் அவர் விமர்சித்தார். மேலும் இந்திய அளவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தாத ஒரே மாநிலம் புதுச்சேரி மாநிலம் என்று குறிப்பிட்ட அவர், ஆளுநர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை பாராட்டி பேசியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று கூறினார். மக்கள் பிரச்சினையை திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டமன்றத்தில் எப்போதும் எடுத்துரைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ஏதோ வந்தோம் படித்தோம் என்ற அளவிலே தான் இருக்கிறது. நிறைய உண்மைக்கு புறம்பான செய்திகள் இருக்கிறது. ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக நிதி பெற்று ஸ்மார்ட் சிட்டி வைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஸ்மார்ட் சிட்டி என்பது திட்டம் நாடு முழுக்க அது பரவலாக இருந்தாலும் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் கூட நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது 2 பகுதிகளில் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார். ஆனால் ஒரு திட்டத்தை கூட ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை நடைமுறைப்படுத்தாத ஒரே மாநிலம் இந்தியாவிலே எது என்று கேட்டால் நம்முடைய புதுச்சேரி மாநிலம் தான். எனவே அந்த செய்தியை அவர்கள் அதை பாராட்டி பேசிவிட்டு போயிருக்கிறார். அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் எல்லாம் இது மாதிரி நிறைய இருக்கிறது. புதுவை ரேஷன் கடைகளில் வழங்கப்படாமல் உள்ள 6 மாத நிலுவை அரிசியை வழங்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் காமராஜர் சிலை அருகே இருந்து சட்டசபை நோக்கி ஊர்வலம் நடைபெற்றது.
ஊர்வலத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் தலைமை வகித்தார். மூத்த தலைவர் முருகன் முன்னிலை வகித்தார். மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ராஜாங்கம், பெருமாள், தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். ஊர்வலம் காமராஜர் சிலையில் இருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சட்டசபை நோக்கி வந்தது. ஜெர்மனாக்கினி ஆலயம் அருகே வந்த நிலையில் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்திய நிலையில் அங்கேயே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ரேஷன் கடைகளில் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள 6 மாதத்திற்கான அரிசியை உடனடியாக வழங்கிட வேண்டும், பொது விநியோக திட்டத்தை சிதைக்கும் வகையிலான டிஜிட்டல் காயின் திட்டத்தை கைவிட வேண்டும், மின்துறையில் ப்ரீபெய்டு மீட்டர் பொருத்தும் நடவடிக்கையை கைவிட வேண்டும், பால் கொள்முதல் விலையை பொதுமக்களான நுகர்வோருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் உயர்த்தி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் சுகாதாரமற்ற கழிவறைகளால் நோயாளிகளுக்கு மேலும் நோய் தொற்று ஏற்படுவதாகவும் உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு ஆயிரக்கணக்கான நோயாளிகள் தினமும் சிகிச்சைக்கு வந்து செல்கின்றனர். மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் என ஏராளமானோர் அங்கு பணியாற்றி வரும் நிலையில் நோயாளிகள் பயன்படுத்தும் கழிவறைகள் முறையாக சுத்தம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. கழிவறைகளில் கழிவுநீர் தேங்கி நிற்பதுடன் நீண்ட நாட்களாக சுத்தம் செய்யப்படாததால் தரை மற்றும் சுவர்களில் அழுக்கு படிந்து காணப்படுவதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு கூடுதல் சுகாதார பாதிப்பு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் மருத்துவமனை வளாகத்தில் ஏற்கனவே தெருநாய்கள் நடமாட்டம் உள்ளிட்ட பல்வேறு சுகாதார பிரச்சினைகள் குறித்து புகார்கள் தெரிவிக்கப்பட்ட நிலையில் கழிவறைகளின் நிலையும் கேள்விக்குறியாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நோயாளிகளுக்கு சுகாதாரமான சூழலை ஏற்படுத்த வேண்டிய அரசு மருத்துவமனையிலேயே கழிவறைகள் இப்படி பராமரிப்பின்றி கிடப்பது ஏன் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு கழிவறைகளை முழுமையாக சுத்தம் செய்வதுடன் தினசரி முறையான தூய்மைப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் சிவா தலைமையில் வரலாற்றில் கலைஞர் நூல் வெளியீட்டு விழா தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் திராவிட முன்னேற்றக் கழக மூத்த முன்னோடி கலைமாமணி திருஞானம் எழுதிய வரலாற்றில் கலைஞர் தொடர்நூல் பாகம் 3 வெளியீட்டு விழா நேடராஜப்பையர் வீதியில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. லாஸ்பேட்டை தொகுதி செயலாளர் தியாகராஜன் விழாவிற்கு தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் முன்னிலை வகித்தார். ராஜ்பவன் தொகுதி செயலாளர் மோகன் வரவேற்று பேசினார். திராவிட முன்னேற்றக் கழக கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் சபாபதி மோகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வரலாற்றில் கலைஞர் தொடர்நூல் பாகம் 3 என்ற நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா நூலை பெற்று வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், கார்த்திகேயன், மாநில துணை அமைப்பாளர்கள் அனிபால் கென்னடி, தைரியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஆகியோர் வாழ்த்து பேசினர். கலைமாமணி சீனு வேணுகோபால் நூல் அறிமுக உரையாற்ற புதுச்சேரி பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர் ரவிக்குமார், கலைமாமணி கோவிந்தராசு ஆகியோர் நூல் மகிழ்வுரை வழங்கினர். நூலாசிரியர் கலைமாமணி திருஞானம் ஏற்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை கொசக்கடை வீதி மிஷன் வீதி சந்திப்பில் பழமையான மரம் வேரோடு முறிந்து விழுந்ததில் சாலையோரம் நடந்து சென்ற ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக பகலில் வெயில், இரவில் மழை என மாறுபட்ட தட்பவெட்ப நிலை காணப்படுகிறது. பகலில் கொளுத்தும் வெயில் காணப்பட்டாலும் கூட மாலை நேரங்களில் பலத்த காற்றுடன் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கொசக்கடை வீதி மிஷன் வீதி சந்திப்பில் சாலையோரம் இருந்த பழமையான மரம் ஒன்று பலத்த காற்றின் காரணமாக திடீரென வேருடன் முறிந்து சாலையில் விழுந்தது. மரம் விழுந்ததில் அப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. மேலும் சாலையில் நடந்து சென்ற ஒருவர் மீது மரக்கிளைகள் விழுந்ததில் அவர் லேசான காயமடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த பகுதி மக்கள் வனத்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சாலையில் விழுந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். மரம் சாலையில் விழுந்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுவையில் ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் செயற்குழு கூட்டத்தில் பேருந்து நிறுத்தங்களுக்கு தனி வசதி உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரியில் ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் சங்கத்தின் திறப்பு விழா மற்றும் செயற்குழு கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட 4 மாநிலங்களைச் சேர்ந்த சங்க நிர்வாகிகள், தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.
ஆம்னி பேருந்துகளை நிறுத்துவதற்கு தனி பார்க்கிங் வசதி ஏற்படுத்த வேண்டும். மேலும் ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகளின் நலன் கருதி பல்வேறு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசிடம் வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிகழ்ச்சியில் சங்கத்தின் கௌரவ தலைவர் ஆனந்தன், தலைவர் மதன், பொதுச் செயலாளர் ரமேஷ், பொருளாளர் செந்தில்குமரன், துணைத் தலைவர் சந்திரசேகரன், துணைச் செயலாளர் பாலாஜி மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் முதியோர் உதவித்தொகை 1,16,616 பயனாளிகளாக உயர்த்தப்பட்ட நிலையில் விதவைகளுக்கு முன்னுரிமை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் 10 லட்சத்திற்கும் மேல் மக்கள் தொகை இருந்து வரும் நிலையில் தற்போது முதியோர், விதவை, முதிர்கண்ணுகள், கணவரால் கைவிடப்பட்டோர், 3ஆம் பாலினத்தவர் என அனைவருக்கும் உதவித்தொகை வழங்குவதற்கு மொத்தம் 1,96,616 பேருக்கு மட்டுமே மத்திய அரசு அனுமதி அளித்திருந்தது. இந்நிலையில் தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி கூடுதலாக 5,000 பேருக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவித்தார். இதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதால் 1,96,616 பேருக்கு உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. உதவித்தொகை பெறுவோர்களில் பயனாளிகள் இறக்க நேர்ந்தாலோ, உதவித்தொகை வேண்டாமென எழுதி கொடுத்தாலோ, காலியிடங்கள் உருவாகும் நிலையில் சீனியாரிட்டி அடிப்படையில் காத்திருக்கும் பயனாளிகளின் பெயர்களை பட்டியலில் சேர்த்து உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதிலும் விதவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. மிலாடி நபியை முன்னிட்டு 26ஆம் தேதி புதன்கிழமை ஜிப்மர் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு செயல்படாதென தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் விடுமுறை தினமான 21ஆம் தேதி புதன்கிழமை மிலாடி நபி பண்டிகையொட்டி ஜிப்மர் மருத்துவமனையில் வெளி நோயாளிகள் பிரிவு செயல்படாதென ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. எனவே அந்த தேதியில் நோயாளிகள் ஜிப்மர் வெளிப்புற நோயாளிகள் பிரிவுக்கு வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இருப்பினும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் தங்குதடையின்றி செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 15,030 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,690 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.